நம்ம டீன் கிச்சனில் பாரதி சலமாக்கு சொல்லி தரப்போகிற டிஷ் பார்த்திங்க அப்படின்னா கடலைப்பருப்பு கோஸ் கூட்டு. சரியான ஒரு டிஷ்ஷு. அந்த கடலைப்பருப்பு கோஸ் கூட்டு செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். கோஸ் கடலைப்பருப்பு கூட்டுக்கு தேவையான பொருட்கள்: கோஸ் 1/2 கிலோ, வெங்காயம் 2 கை, கடலைப்பருப்பு 2 கை, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, சீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, தக்காளி பழம் 2 கை, காஞ்ச மிளகாய் 2, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 3 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன், தேங்காய் அரவை 1/4 மூடி. கடலைப்பருப்பு கோஸ் கூட்டுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்க. அது எப்படி செய்யணும் நம்ம பார்த்துடலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிக்கிறோம். வெங்காயத்தை வதக்குறோம், தக்காளி பழத்தை வதக்குறோம், பச்சை மிளகாய் போட்டு வதக்குறோம். அதில் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கோம். ஊற வச்ச கடலைப்பருப்பு கோஸையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து 3 விசில் 5 நிமிஷம் குக்கரில் வேக வச்சிடுறோம். நல்லா வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சுப்போம். தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய். அந்த அரைச்சி வச்ச மசாலாவை அந்த கூட்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். சூடான சாதத்தில் மிக்ஸ் பண்ணி இந்த கூட்டை போட்டு சாப்பிடும்போது கலக்கல். நல்ல பூண்டு குழம்போட இந்த கோஸ் கடலைப்பருப்பு கூட்டு வச்சு சாப்பிடும்போது சரியான ஒரு டேஸ்ட்டு. அதே மாதிரி காரக்குழம்பு கூடயும் நல்லாயிருக்கும், வத்த குழம்பு கூட கலக்கலாக இருக்கும். இப்போ அந்த கோஸ் கடலைப்பருப்பு கூட்டை பாரதி செல்லம்மா சேர்ப்புறாங்க, நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஊற்றுக்க வரணும்? ஓகே, போதும். இதில் கடுகு எடுத்துக்கோங்க, போடுங்க. கடுகு இன்னும் கொஞ்சம் போடலாம், இன்னும் கொஞ்சம் போடலாம். போதும் 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 போதும். சீரகம் எடுத்துக்கோங்க, போடுங்க. வெரி குட். இன்னும் கொஞ்சம் போடலாமே. வெரி குட். காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க, 2 காஞ்ச மிளகாய் வச்சுனாங்க. 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. இதில் கிளி போடுங்க, இன்னும் போடுங்க. கருவேப்பிலை போடுங்க, போடுங்க. போதும். வெங்காயம் எடுத்துக்கோங்க, போடுங்க. இன்னொரு கை போடுங்க. சூப்பர். வதக்கோங்க. என்ன போட்டீங்க தாளிக்கிறதுக்கு? கொஞ்சம் எண்ணெய் எடுத்து கடுகு, சீரகம், அப்புறம் காஞ்ச மிளகா, வெங்காயம் அண்ட் கருவேப்பிலை போட்டு இப்போ வதக்கிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணீங்க? தக்காளி பழம், கடலை பருப்பு ஒரு 2 கை தக்காளி பழம் போடுங்க. தக்காளி பழம், யா, இன்னும் கொஞ்சம் போடுங்க. நீங்கள் சமைச்சிருக்கீங்களோ? சமைச்சிருக்கேன். அதான். வெரி குட். பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய் கிள்ளி போடுங்க. போடுங்க, இன்னும் போடுங்க. சூப்பர். ஓகே, ஃபைன், லவ்லி. மிக்ஸ் பண்ணுங்க நல்லா. வெரி குட். கோஸை போடுங்க, அப்படி போடுங்க. ஃபுல்லாக மொத்த கோஸை போட்டுருங்க. வெரி குட், லவ்லி. கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க, 2 கை போடுங்க, பெரிய கை எடுத்து போடுங்க. வெரி குட். இன்னொன்று. சூப்பர். பாஸ் என்ன பண்ணுறீங்க? மிக்ஸ் பண்ணிக்கோங்க 2த்தையும் நல்லா. வதக்கினதில் கோஸும் கடலைப்பருப்பும், ஊற வச்ச கடலைப்பருப்பு போட்டிருக்கோம். வெரி குட். என்ன பண்ணுறீங்க? வதக்கிட்டு இருக்கோம். இதாக இப்போ என்ன பண்ணுறீங்க? மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. ஓகே, மிளகாத்தூள் இன்னும் கொஞ்சம் போடுங்க. கோலம் போடுவீங்களா நல்லா? வெரி குட், தெரியும். இன்னும் கொஞ்சம் போடலாமே. ஓகே, தனியாத்தூள் எடுத்துக்கோங்க. குட். இன்னும் போடுங்க.
இன்னும் கொஞ்சம் போடுங்க. போதும். மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. போடுங்க. போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போடுங்க. இந்த கோலம் போடுற மாதிரியே இருக்குது. போதும். ஓகே. மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெரி குட். என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் அதில் வந்துட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் அண்ட் உப்பு போட்டு வதக்கணும். ஓகே. இப்போ என்ன பண்ணுறீங்க? தண்ணி ஊற்றுங்க. இன்னும் கொஞ்சம் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம். போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதை வெரி குட். ஓகே. முடி போட்டுங்க. 2 whistles 2 minutes டைமிங் இதுக்கு. மேலே அங்கே பிடிச்சி போடுங்க. அதை போடுங்க. மேலே அங்கே பிடிச்சிக்கோங்க. போடுங்க. இப்போ ஓகே. 2 whistles 2 minutesல இது எடுத்துடலாம். அதுக்கப்புறம் தேங்காய் ரெட் போடலாம். நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு சொன்னீங்கல்ல, நல்லா பாடுங்க பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. ஓகே. காணல் ஆகுமோ காரிகை கனவு, தாகம் தீர்க்குமோ கோடையின் நிலவு, தொலைவிலே வெளிச்சம் தனிமையில் உருகும் அனிச்சம், கனவுதான் இதுவும் கலைந்திடும் என நெஞ்சில் நெஞ்சில் தினம் வருதே அச்சம். சூப்பர். ரொம்ப நல்லா பாடுறீங்க. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் நல்லா பண்ணலாம். நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் உங்கள் குரல் வளம் ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலாக. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து அழகாக பாரதி செல்லம்மா பேர் அழகாக இருக்குது. அது அழகாக பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அடுப்பு அணைச்சிட்றேன். நீங்கள் எடுத்துமே சிங்க் எடுத்துன்னு போயிட்டு தண்ணி ஊற்று. போதும். எடுத்துங்க. ப்ரெஷர் எடுத்துங்க. ஆயிடுச்சு. ஓகே. அப்படி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்களா? வாவ். இப்போ இந்த கோஸும் கடலைப்பருப்பு நல்லா வந்துடுச்சு. என்ன பண்ணீங்க? இந்த தேங்காய் எடுத்துக்கோங்க. அதில் பாதி போடுங்க. இது என்னென்ன போட்டுக்க சொன்னேன்? போதும். தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய். தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கு. மிக்ஸ் பண்ணுங்க. இதை கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போடுங்க பார்ப்போம். கொஞ்சமாக போடுங்க கருவேப்பிலையை. கொத்தமல்லி போடுங்க. பார்த்து கொஞ்சமாக. வெரி குட். போதும் போதும். ஓகே ஓகே. வெரி குட். நைஸ். லவ்லி. மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ. வாவ். ஓகே. இதில் போட்டுக்கோங்க. ஓகே ஃபைன். இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. ஓகே. சூப்பர். போதும். கோஸ் கடல் பருப்பு கூட்டு. எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம், கடுகு, கருவேப்பிலை, காஞ்சி மிளகாய் தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளி வதக்கிட்டு கோஸ் கடலை ஊற வச்ச கடலைப்பருப்பு போட்டு மஞ்சத்தூள், மிளகாய், தனியாத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு வெந்த பிறகு 2 whistles and 2 minutes ஆஃப் சிம்மில் வச்சு ஒரு வேக வச்சிடணும். வேக வச்ச பிறகு அதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் போட்டு ஒரு கிண்டி அதை பச்சை வாசனை போடுறவளை குக் பண்ணிட்டோம்னா அட்டகாசமான கோஸ் கடலைப்பருப்பு கூட்டு சாத்தில் போட்டு பறித்து சாப்பிடும்போது சரி, காரக்குழம்போட, வத்த குழம்போட, பூண்டு குழம்போட தொட்டு சாப்பிடும்போது கலகலாக இருக்கும். இதை பாரதி செல்லமாக கலக்கம் கலக்கிட்டாங்க. அழகாக பாடினாங்க கூட. இப்போ நாங்கள் 2 பேரும் அதை டேஸ்ட் பண்ண போகிறோம். இல்லாமா? ஓகே. வாங்க.